குட் ஈவ்னிங். இன்றைய 1219ஆம் நாள் ஜெப வழிபாட்டை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட அன்னை மரியாள் ஜெபக் குழுவுடன் இணைந்து நம் அன்பு உறவுகளான புனித லூயிஸ் சிறப்பு பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறார்கள். இன்றைய ஜெப வழிபாட்டை நம் அனைவரின் நலனுக்காகவும் இளைஞர் இயக்குனரின் உடல் உள்ள நலனுக்காகவும் இன்றைய ஜெப வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித லூயிஸ் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும், குறிப்பாக பாலமுருகன் அவர்களுக்கு நடக்கவிருக்கும் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் இந்த ஜெப வழிபாட்டை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்ட்ரூ, சத்யா, ராமமூர்த்தி, ராஜேந்திரன், ஜோயிஸ் டேனியல், லூயிஸ் பால், மேரி, ரொசாரியோ, தச்சாயினி, வாணி, நிர்மலா, பாக்கியநாதன், பேபி, கேத்ரின், நான்சி, குழந்தை ரியான்சி, ஜெயக்குமாரி, உஷா, நிர்மலா, லீமா ரோஸ், சிவனானந்தம், மெர்சி, ஸ்டெல்லா மேரி, அரவிந்தன், கிறிஸ்டோபர், சகாய மேரி, சிறுமி இந்துமதி, ரொசாரியோ ஆகியோர் தங்கள் நோயிலிருந்து முழுமையான சுகம் பெறவும், விக்டோரியா அவர்களுக்கு பிறந்திருக்கும் இரட்டை குழந்தைகள் நல்ல உடல் சுகம் பெற்று விரைவில் வீடு திரும்பவும், மோகன் அவர்கள் தொண்டை புற்று நோயிலிருந்து விடுபடவும், உதயகுமார் அவர்களின் உடல் நிலை விரைவில் குணம் பெறவும், முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டனி, சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கும் செல்வி வைஷாலி, கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் சிறுவன் டோனி, மிக குறிப்பாக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திருமதி புனிதவதி, அரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் விபுலா பிரியதர்ஷினி என்னும் குழந்தையும் விரைவில் குணமடையவும், மேரி அவர்கள் விரைவில் குணமடைந்து இயல்பு நிலைக்கு திரும்பவும் வேண்டிக் கொள்வோம். திருவள்ளூர் யூரோ கிட்ஸ் பிளே ஸ்கூலில் நல்ல மாணவர் சேர்க்கை நடைபெறவும், அங்கு படிக்கும் பிள்ளைகள் நலன் மற்றும் கல்விக்காகவும், குறிப்பாக மணவாள நகரில் துவங்கி இருக்கும் இந்த பள்ளிக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைத்து மாணவர் சேர்க்கை நன்கு அமையவும், ஊத்துக்கோட்டை புனித டான் பாஸ்கோ மேல்நிலை பள்ளியில் வளர்ச்சி, திருவள்ளூர் புனித பிரான்சிஸ் சலேசியார் ஆலய கட்டுமான பணி ஆகியவை நல்ல முறையில் நடைபெறவும், காமராஜ் நகர் மங்கள வார்த்தை அன்னை ஆலய பலிபீட கட்டுமான பணி விரைவில் தொடங்க பெறவும், தொழுதாவூர் புனித பாத்திமா அன்னை ஆலயம், நெடும்பரம் புனித தோமையார் ஆலயம் மற்றும் செக்காடு அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், பருத்திப்பட்டு தூய விண்ணேற்பு அன்னை ஆலயம் ஆகிய ஆலயங்களை கட்ட அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும், செல்வன் ருவால்டோ அவர்கள் கட்டி கொண்டிருக்கும் புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க பெறவும், ரவி குமாரி அவர்கள் வீடு கட்ட எடுக்கும் முயற்சிகளில் இறைவன் உறுதுணையாக இருக்கவும், கார்னர் ஸ்டோன் இளைஞர் குழு மற்றும் பாடகர் குழு சிறப்பான முறையில் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்படவும், ஸ்டீபன் அவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவும், டேனியல் ஜான் பிரிட்டோ அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சந்தோஷ், அஜித் பீட்டர், மகேஷ், வைஷாலி, அன்பரசி ஆகியோர் அரசு தேர்வில் வெற்றி பெறவும், திருத்தொண்டர் ஜான் லூகாஸ், நிதின், டெய்சி ராணி, அஜய் எபினேசர், சிவராமன் பாரதி, ராபர்ட் ஜேம்ஸ் ஜெயராணி, சாந்தப்பன் மேரி, செல்வகுமார் அருணா, கோபி லதா, விசு சத்யா, ஆதி அற்புதம், அருளானந்து, மரியா ஆரோக்கியம், பிரபாகரன், சுஷ்மிதா, ரொசாரியோ, விக்னேஷ் செர்லின், இன்ஃபென்ட் ரொசாரியோ, பிரான்சிஸ் சேவியர் மற்றும் அருட்சகோதரர் கிரண்ராஜ் அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், செல்வன் கின்ஸ்லி, செல்வன் சத்ய ஜெயந்த் மற்றும் செல்வன் ரெஜிலன் அவர்கள் பணி செய்யும் இடங்களில் நல்ல பணிச்சூழல் நிலவவும், செல்வி ஓவியா அவர்களின் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் நீங்கி அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறவும், தெரேசா அவர்களின் கடன் விரைவில் முடிவடையவும் நாம் வேண்டிக் கொள்வோம்.
John Paul, Surinder, Prem, Sudha, Noel, Pramila, Praveen Kumar, Kirtana, Saral, Albert Remigians, Friends, Teresa ஆகியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும், சுதா ராமமூர்த்தி, ரமேஷ் அம்லதீபிகா, பிரவீன் லூனா, ரொனால்ட் ரீகன், ஜாய்ஸ் ஜெனிஃபர், ராஜா ஜெயஸ்ரீ, சரண்ராஜ் அனுப்பிரியா, தினகரன் சைலஜா, ராஜ்குமார் ஜான்சி, ஆண்ட்ரூ நான்சி, ஜெயராஜ் அருணா, சுந்தர் ராஜ் நான்சி, ஜோஷ் ஆயிஷா, ஜெய்சங்கர் மனிஷா, தினேஷ் வினோதினி, சதீஷ் ஆனந்தி, அசோக் அனுஷ்யா, ஜோஷ்வா ஆல்மா ஆகிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பிரசாந்த் பிரியா தம்பதியருக்கு பிறந்திருக்கும் குழந்தை இறைவன் அருளால் முழுமையான சுகம் பெறவும், ஆகாஷ் பாண்டியன் ஜெனனி மற்றும் மைக்கேல் சந்தையா தம்பதியர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் குழந்தை பிறக்கவும் நாம் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மேலும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர் குழுவின் நல் செயல்பாட்டிற்காகவும் எதிர்வரும் திட்டங்களில் இளைஞர் குழு தலைவர்களுடன் அனைத்து பங்கு இளைஞர்களும் ஓர் அணியில் செயலாற்ற வேண்டிய அருளுக்காகவும், உயர்மறை மாவட்டத்தில் உள்ள 132 பங்கு இளைஞர்களும் இந்த ஜெப வழிபாட்டில் பங்களிக்க வேண்டும் என்றும், நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி நம் தனிப்பட்ட கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து புனித அன்னை மரியாள் வழியாக இந்த ஜெப வழிபாட்டில் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போமாக. பெயராலே ஆமேன். இன்னையோட புனிதர் பாத்தீங்கன்னா புனித பியோ. இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய செய்திகள் இருக்கு. நான் குறிப்பான ஒரு செய்திகளை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இவர் வந்து என்ன எவ்வளவோ புனிதர்கள் நம்மளோட இந்த இருந்தாலுமே குறிப்பா வந்து இவர் பல அற்புதங்கள், குறிப்பா வந்து 5 காய வரம் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பல புரியாத அறியாத மொழிகள் பேசுற வரம், அதுக்கப்புறம் பல நோய்களை குணப்படுத்துற வரம், அதுக்கப்புறம் ஒரே டைம்ல 2 இடத்துல தோன்ற வரம். இந்த மாதிரி பல வரங்கள் ஒரு புனிதர்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. ஆனா வந்து இவர்கிட்ட எல்லா வரங்களுமே இந்த புனிதர்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குறிப்பா வந்து இவருக்கும் அன்னை மரியாளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா வந்து இவர் அன்னை மரியாளை வந்து எனி டைம் இவர் புகழ்ந்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு எழுத்தாளர், ஒரு ரைட்டர் வந்து இவர்கிட்ட அன்னை மரியாள், உங்களோட வாழ்வுல அன்னை மரியாளோட பங்கு என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கும் போது, நான் இந்த மாதிரி நான் செயலாற்றுறேன், என்கிட்ட நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குது, வானத்துதர்களோட நட்போட நான் உரையாடுறேன், இந்த மாதிரியான பல புதுமைகள் எல்லாத்துக்குமே காரணம் அன்னை மரியாளோட அருட்கடம் என்னோடு இருக்கிறது தான் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து அந்த குருத்துவத்திலிருந்து ஓய்வு எடுத்த பிறகு ரெட்டின்போ அப்படின்ற ஆசிரமத்தில் தான் தங்கி அவர் வந்து மக்கள் சேவை புரிகிறாரு. அந்த டைம்ல 1959 வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஃபாத்திமா அன்னையோட சுரூபம் வந்து அந்த ஆசிரமத்துக்கு வருது. அங்க வச்சு ப்ரேயர் பண்றாங்க. அப்ப வந்து பியோ என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தங்க ஜபமாலை வந்து மாதாவுக்கு அணிவிக்கிறாரு. அப்ப அந்த ஜபமாலை அணிவிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து நோயால இருந்தார் அப்ப அந்த இறுதி கட்டங்கள். அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த ஜபமாலை அணிவிக்கும் போது அவர் நோயால வந்து கீழே நோயால அப்படியே மாலை அணிவிக்கும் போது, ஜபமாலை அணிவிக்கும் போது படுத்துடுறாரு கீழே. அப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரு ஜெபிக்கிறாரு. என்னம்மா, எனக்கு இந்த மாதிரி வந்து என்னோட இந்த பிளேஸ்க்கும் வந்து போறேன், ஆனா என்னோட நோய் இருக்கிறது உனக்கு தெரியும், ஆனா வந்து நீ எதுவுமே என்னை வந்து குணப்படுத்த மாட்டேறியம்மா, உன்னோட திருமகன் கிட்ட பேசு அப்படி சொல்லிட்டு இவரு சொல்றாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த சுரூபத்தை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. விமானத்துல, ஹெலிகாப்டர்ல இத்தாலிக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப வந்து என்ன ஆனதுன்னா, நீ வந்து அம்மா, இனிமே நான் இவ்வளவு துன்பப்படுறேன், நீ என்னை வந்து எதுவுமே பாத்துக்க மாட்டேறியம்மா அப்படி சொல்லிட்டு இவர் முறையிடுறாரு அன்னைக்கிட்ட. அப்போ உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த ஹெலிகாப்டர் வந்து அவர் தங்கியிருந்த அந்த ஆசிரமத்தை சுத்தியே ஒரு 3 ரவுண்டு மேல அங்கேயே அடிச்சிட்டு இருக்கு. அப்போ வந்து இப்பயாச்சும் இந்த டைம்லயாச்சும் எனக்கு எதாவது பண்ண மாட்டியாமா அப்படி சொல்லிட்டு அவர் கதறி அழுறாரு. அதுக்கப்புறம் உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, அவரோட நோய் வந்து குணமாயிருது. உடனே அவர் குறிப்பா வந்து என்னன்னா, புற்றுக்கட்டி, அந்த புற்றுநோய் கட்டி இருந்துச்சு, அது உடனே குணமாயிடுது. இந்த மாதிரி வந்து அன்னை மரியாள் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாரு.
அதுக்கப்புறம் குறிப்பா சொல்லணும்னா 5 காய வரம். 5 காய வரம் பெற்ற ஒரு சில புனிதர்கள் தான் இருக்காங்க. பிரான்சிஸ் அசிசியார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம புனித ரீட்டா, அதுக்கப்புறமா வந்து மரிய பௌஸ்தினா, அப்புறம் சியன்னா கத்ரினா, இந்த மாதிரியான புனிதர்கள்லாம் இந்த 5 காயம் வரம் பெற்றாலும் இவர் வந்து அதுல முக்கியமானவரா கருதப்படுறாரு. ஏன்னா வந்து பல புதுமைகள், பல எல்லா விதமான ஒரு இதுவுமே இவர் பண்ணதால இப்படி இருந்திருக்காரு. குறிப்பா வந்து என்ன பார்த்தோம்னா, இப்ப அந்த 5 காய வரம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில அவர் பட்ட பாடுகளுக்கு இணையானது. எனி டைமும் அந்த 2 கைகள் 2 கால் விழால எப்பவுமே ரத்தம் வந்துட்டே இருக்கும். பலவிதமான பாடுகளை படுற ஒரு சூழல் இருக்கும். அது இல்லாம உடல் வலி இல்லாம அவர் மனவேதனையிலுமே இருந்திருக்கிறாரு. ஆனா வந்து அது மூலமா இப்ப நம்மள வந்து மருத்துவர்களால் ஆராயப்பட்டு என்ன பண்ணாலும் அந்த அறிவியல் முறைக்கு அப்பாற்பட்டு இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களே ஏற்றுக்கொள்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த காயங்கள்ல இருந்து ஒரு எந்த விதமான ஒரு துர்நாற்றம் எதுவுமே வராம நறுமணம் வீசுச்சு. அந்த நறுமணத்தால பலர் வந்து புதுமைகள், அதிசயங்கள்லாம் பெற்றிருக்காங்க அப்படி சொல்றது வந்து ரொம்பவே அதிசயமானது. அதுக்கப்புறமா வந்து இவரோட இறுதி நாட்கள்லயும் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஜபமாலை கையில வச்சுட்டு அந்த மாதிரியான ஒரு இறப்பு தான் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மெயினா பார்த்தோம்னா, இவர் வந்து எந்த வயதுல இவர் குருவா போணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்படின்ட்டு, 16 வயதுல இவர் வந்து கப்பூச்சின் சபையில சேர்ந்து குருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஆனா அவர் அந்த 5 காயம் வர பெற்றார்ல, அவர் அப்ப 16 வயதுல குருவாக போனோம் அப்படின்ற டைம்ல இருந்து அவர் இறக்குற வரைக்குமே வந்து அவரோட அந்த 5 காயம் வர வந்து எப்பவுமே அவருக்கு வந்து அது ஸ்டாப்பே ஆகல. அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு சிறந்த ஒரு புனிதரா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பல அதிசயம் அதே மாதிரி வந்து நம்ம ஒப்புரவு அருட்சாதனத்தோட திருத்தூதர் அப்படி சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் பாவங்களை மன்னிச்சு நம்ம மறைச்சோம்னா கூட இவர் கண்டுபிடிச்சிருவார். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட உள்ளத்தை அதுதான் சொல்லுவாங்க, ஆன்மாக்களை வாசிக்கிற திறன் இவருக்கு இருக்கு அப்படி சொல்லுவார். நம்மளோட ஆன்மா நம்மளோட உள்ளத்துல என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால வந்து நம்ம அவர்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாது. அவரை நீ இதை மறைக்கிற, இதை நீ பண்ணிருக்க, இதுக்காக பாவத்துக்காக பரிகாரம் கேளு, பாவத்தை அறிக்கையிடு அப்படி சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு சொல்லுவார். அதனால வந்து இவரை ஒப்புரவு அருட்சாதனத்தோட திருத்தூதர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இவர் தான் வந்து இவருக்கு புனிதர் பட்டமும் தராரு, இந்த அருளாளர் பட்டமும் தராரு. அதை பத்தி ஒரு முக்கியமா என்ன அப்படின்னா, இவர் வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய கத்திருக்காரு. குறிப்பா வந்து இவர் புனிதர் பட்டம் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் புனிதர் பட்டம் தரதுக்கு முன்னாடி கூட போயிட்டு இவர்கிட்ட ஜபம் பண்ணிட்டு இவரோட அந்த இடத்துல இவரோட உடல் வந்து இன்னமும் அழியாம இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய புதுமையாகவே இருக்கு. அந்த இடத்துல ஜெபிச்சுட்டு இவருக்கு புனிதர் பட்டம் தராங்க. அதுக்கப்புறம் குறிப்பா இன்னொன்னு வந்து என்னன்னா, இவர் திருப்பலி நடத்தும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த திருப்பலியில கலந்துக்கிற வந்து இயேசுவோட தோற்றத்தை அப்படியே உணர்வாங்க. அது வந்து ஒரு முக்கியமானதா இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரியான ஒரு புனிதரை வந்து நம்ம இருக்கும்போது அவர் வந்து எப்படி அன்னை மரியாள் கூட இணைந்து ஒன்றிணைந்து ஜெபிச்சாரோ, நான் இருக்கிறது எல்லாமே அன்னை மரியாள் தான், அன்னை மரியாள் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு எனக்கு நடக்கிற அற்புத அதிசயம், என்னோட வரங்கள், நான் பெற்ற வரம் எல்லாமே அன்னை மரியாள் மூலமா தான், அவங்க வந்து அவங்களோட மகன்கிட்ட இருந்து பரிந்து பேசுறதுதான் அப்படி சொல்லிட்டு அவர் எந்த அளவுக்கு உறுதியா அவரு கொண்ட கொள்கையில உறுதியா இருந்து கடவுளுக்கேற்ற ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து இன்று வரைக்கும் பல அதிசயங்கள் அற்புதங்கள் அவர் செஞ்சுட்டு வர்றாரோ, அதே மாதிரி இளைஞர்களா இருக்க நம்மளும் அவரை போல வாழ முயற்சிக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு செப்டம்பர் 23, இன்னைக்கோட ஜென்ரல் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் டே. ஸோ ஏன் இந்த டே வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. லைக் வி ஹாவ் சோ மெனி லாங்குவேஜஸ், அதுல வந்து சைன் லாங்குவேஜஸும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வைக்கிற அதுக்காக தான் வந்துட்டு இந்த டே வந்துட்டு கொண்டாடுறோம். ஸோ ஆன் தி ஹோல் வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 72 மில்லியன் டெஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இட் சம்ஸ் அப் டு மோர் தென் 80% ஆஃப் த 72 மில்லியன் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ இட் இஸ் கலெக்டிவ்லி
மோர் தென் 300 சைன் லாங்குவேஜஸ் இருக்கு. அவங்கவங்க ஓன் லாங்குவேஜஸோட சைன் லாங்குவேஜஸ கன்வெர்ட் பண்ணோம்னா, மோர் தென் 300 லாங்குவேஜஸ் வந்து இருக்குன்ட்டு அர்த்தம். ஸோ என்னைக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23rd செப்டம்பர் 2018 அந்த சைன் லாங்குவேஜ் வீக்ல வந்துட்டு இந்த டேவ வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். அண்ட் ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு தீம் வச்சு வில் பி செலிப்ரேட்டிங். ஸோ அதுல வந்துட்டு இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைன் அப் ஃபார் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ். ஸோ அவங்களோட எல்லாருமே சமம், அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு, தே ஆல்சோ ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கறத ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த தீம் வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சைன்ஸ் இருக்கும். ஸோ லிமிடெட் லெக்சிகான்ஸ் இருக்கும். நேஷனல் சைன் லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபானடிக், சிலபிக், சின்டாக்டிக் இது மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஸோ வை பிகாஸ் அதெல்லாமே அவங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட மதர் டங் இருக்கட்டும், இல்ல வந்து நேஷனல் லாங்குவேஜ் அதுல பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நேஷனல் சைன் லாங்குவேஜஸ்ல வந்து வில் பி ஹேவிங் மெனி லெக்சிகன்ஸ். அண்ட் இந்த சைன் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் லைக் ஈக்குவல் டு ஆர் நார்மல் ஸ்போக்கன் லாங்குவேஜஸ். இட்ஸ் நோ லெஸ் தேன் நம்ம பேசுற லாங்குவேஜ்க்கும் அந்த சைன் லாங்குவேஜ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. வை பிகாஸ் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம எடுத்த உடனே வந்துட்டு வேர்ட்ஸ், காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் ஆவோ இல்ல அம்மா அப்பா அந்த மாதிரி வாட் எவர் வேர்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இனிஷியலாவே நம்ம வந்து ஹாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, குட் நைட் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க, இது மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து நம்ம சைன் லாங்குவேஜஸ் தான் ஃபர்ஸ்ட் கத்து கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் பெட்டர் தட் வி ஆல் நோ ஒரு சைன் லாங்குவேஜஸ் வந்து கத்து வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு மேபி எந்த சுச்சுவேஷன்ல வேணா வி கேன் என்கவுண்டர் இது மாதிரி ஒரு நீட் வந்து இருக்கலாம். சோ அதுக்காக ஒரு பேசிக்கா ஒரு தேங்க்யூ சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பேசிக் ஒரு கான்வர்சேஷன் ஒரு பீப்புள் கூட வந்துட்டு நம்ம என்கேஜ் பண்றதுக்குரிய பேசிக் லெக்சிகான்ஸோ பேசிக் சைன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இட் ஆல்சோ இதெல்லாம் கத்துக்கிறதுனால அண்ட் ஒரு காமன் ஃபோரம்லயோ இல்ல அது மாதிரி இடத்துல வந்து நம்ம எல்லாருக்கும் அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும் போது வில் மேக் தெம் ஆல்சோ ஃபீல் இன்க்ளூடட். அண்ட் அவங்களுக்கு மத்தவங்க எல்லாருக்கும் இதை பத்தி ஒரு எஜுகேஷன் இருக்கும். அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்துட்டு பில்ட் ஆகும். பிகாஸ் லைக் we are no less than other people அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கு வந்துட்டு நம்ம வழி வகுக்கலாம். ஸோ லெட்ஸ் ஆல் ஒர்க் ஃபார் த குட் காஸ். தேங்க்யூ. நாம் உலகின் ஒளியாய் இருக்கும்போது எல்லோருக்கும் நன்மை செய்ய முன்வரும் போது இயேசு சந்தித்த எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் நாமும் எதிர்கொள்ள வேண்டியது வரலாம். ஆனால் எழுந்து ஒளி வீசுவது தான் இயேசுவின் சீடர்களுக்கு அழகு என்பதை உணர்த்துவர்களாய் அதன்படி செயல்பட இந்த முதலாம் 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Our Father, Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed among your women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners,
now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory to be the Father, and the Son, and in the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. 5 காயங்களால் உடல் வேதனை மட்டுமின்றி மனரீதியாகவும் இன்னல்களை சந்தித்த இன்றைய புனிதரான புனித பியோ மன அழுத்த நிவர்களுக்கு தங்கள் ஏற்ற இறைப்பணியின் நிமித்தம் மன அழுத்தத்தில் இருக்கும் எண்ணற்ற அருட்பணியாளர்கள் அவற்றிலிருந்து விடுபட இந்த 2ஆம் 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus.
Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory to be the Father, and the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. வாழ்க அரசியே ஜெபம். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள், தாயே என்று உம்மை கூவி அழைக்கிறோம். கண்ணீர் கணவாயிர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்திருக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னி தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது: எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையை கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே எமக்கு புகழ். அன்னையின் வழிகாட்டுதல் வேண்டி ஜெபம். ஓ மிகவும் பரிசுத்த மரியே, இறைவனால் தேர்ந்தெடுக்க பெற்றவரே, ஆண்டவர் உமக்கு சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய பேறு பெற்ற அன்னையே, என்னையும் இந்த இளமை பருவத்தில் மகனின் பாதையில் பயணிக்க வழிகாட்டும். இத்தரணியிலே செய்வதறியாது நான் சந்திக்கும் வருத்தங்களில் எனக்கு வாழ்வழி தருளும். இளைஞர்களின் சிறந்த மாதிரியே, திருமகன் என்னோடு இருக்கவும், என் பாதையை செம்மையாக்கவும், என்னுடன் என்றும் தோழமையில் இருக்கவும் பரிந்து பேசுவீராக. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று உம்மையே நீர் முழுவதுமாக கையளித்தது போல் நானும் கையளிக்க வேண்டிய வரம் தாரும். இன்று நான் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்து விடுவித்து என்னை காப்பாற்றும் இனிய கன்னி தாயே. ஆமேன். இப்பொழுது நமது இளைஞர் குழுவின் டைரக்டர் ரெவரண்ட் ஃபாதர் ரொனால்ட் ரிச்சர்ட் ஃபாதர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் இறுதி ஜெபம்காக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக அன்பு செய்யும் இல்லாமல் இறைவா உம்மை போற்றுகிறோம், நன்றி கூறுகிறோம். எங்கே இருவர் மூவர் நாமத்திலே கூடி ஜெபிக்கா நடுவே இருக்க சொந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளில் உலகம் முழுவதும் இந்த செவித்திறன்
பேச்சு திறன் அற்றவர்களுடைய அந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். இவர்களுக்கு இந்த திறன் இல்லை என்றாலும் மற்ற திறன்களை ஆண்டவர் அபரிவிதமாக அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த திறன்களுக்காக நன்றி கூறுகிறோம். இன்று எங்களோடு இணைந்து மிக அற்புதமாக அந்த திறனை கொண்டு இவர்கள் எங்களோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இதோ எங்களுக்கு ஒரு நல்ல பரந்த மனப்பான்மையை தாரும். இவ்வாறு குறைபாடோடு இருப்பவர்களை குறையாக பார்க்காமல் அவர்களையும் உம்மை போன்ற பிள்ளைகளாக நீர் எவ்வாறு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது உமது சாயலாகவும் உமது பாவனையிலும் படைத்தீரோ அதே போல் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் படைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் காண அருள் புரிவீராக. எங்களோடு இணைந்திருக்கிறவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தவும், அவர்களோடு இணைந்து நாங்கள் இன்னும் அதிகமாக ஈடுபாடுடன் பல திறன்களை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை திரும்படியாக வேண்டுகிறோம். இந்த இளைஞர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து இன்னும் பல ஆக்கப்பூர்வமான பல திறன்களை நாங்களும் வளர்த்து கொண்டு பிறரோடு இணைந்து நாங்களும் அந்த திறன்களை அவர்களுக்கும் வளர்த்தெடுக்க அருள் தாரும். இளைஞர்கள் ஓடுவார்கள், அவர்கள் கலைப்படையார் என்று திருத்தந்தை நமக்கு சொன்னது போல தொடர்ந்து ஓட்டம் பிடிக்கவும், எந்த நேரத்திலும் கலைப்படையாமல் தோய்வடையாமல் இந்த உலகத்தில் வருகிற சவால்களை அனைத்தையும் பார்க்கக்கூடியவர்களாக, அனைத்தையும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக வாழ வளர அருள் புரிவீராக. அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் ஜெப முயற்சியும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கிரேஸ்வில் அன்புமிக்க சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இன்றைய நாளில் நாம் ஜெபம் செய்திருக்கின்றோம். திருத்தந்தை சொன்னது போல ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் ஓடுவர் கலைப்படையார். அதற்கு சிறந்த சான்று நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட ஜெபக்குழு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னும் என்ன அற்புதம் என்றால், அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பது ஏதோ வேகத்தோடு ஓடுவதோ அல்லது எதையோ பிடிப்பதற்காக அல்ல. எல்லோரையும் இணைத்து ஓட வேண்டும், எல்லா பங்குகளையும் இணைத்து ஓட வேண்டும், எல்லாரையும் இணைத்து ஓட வேண்டும். இதில் நம்முடைய ஏற்கனவே நாம் இந்த பெரிய ஒரு மாநாடு ஆயர் பேரவை நடந்த பொழுது மிக அற்புதமாக சொல்வார்கள், எவ்ரி ஒன் இஸ் இன்க்ளூடட், நோ ஒன் இஸ் எக்ஸ்க்ளூடட். என்றால் எல்லோருமே ஓட வேண்டும், அவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் இணைத்து ஓட வேண்டும். அதில் ஒரு சிறந்த ஒரு சான்றுதான் இன்றைய நாள். குறிப்பாக நாம் இந்த உலகளாவிய செவித்திறன் மற்றும் பேச்சு திறன் மற்றவர்களோடு அந்த நாளை கொண்டாடுகின்றோம். அவர்களோடு இணைந்து நாம் ஜெபித்திருக்கிறோம். அவர்களும் நம்மோடு இணைந்து மிக அற்புதமாக அந்த அருளிந்த மரியே மற்ற ஜெபங்களை அவர்களுடைய மொழியில், அது ஒரு மொழி, அந்த மொழியை நாமும் குறைந்தபட்சமாக கற்றுக்கொண்டு அந்த மொழியை நாமும் எப்படி நாம் மற்ற மொழிகளை ஆங்கிலமோ அல்லது வேற ஒரு நாடுக்கு சென்று அந்த மொழிகளை கற்றுக்கொண்டு அவர்களிடம் நல்ல பேர் எடுக்கணும், நாம் அது ஒரு மொழி என்று நினைக்கிறோமோ அதே போல் இதையும் ஒரு மொழியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய ஜெப குழு இன்று நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த குழுவை வழிநடத்துகிற தலைவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் இந்த சிறப்பு முயற்சி எடுத்த ஒரு சிலருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக இங்க அந்த மான்ஃபோர்ட் பள்ளியை நடத்துகின்ற இந்த செவித்திறன் மற்றும் பேச்சு திறன் அற்றவர்களுக்காக மிக அற்புதமாக பள்ளி நடத்துகின்ற அந்த பள்ளி குழாம் இருக்கும். குறிப்பாக இன்னாசி ஆசிர் என்கின்ற அருட்சகோதரர், அவர்தான் தலைமை ஆசிரியர். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அவர் நல்கி இருக்கின்றார், அனுமதி கொடுத்திருக்கிறார். அவருக்கும் அந்த பள்ளி மாணவர்களுக்கும் அதனோடு இணைந்து அந்த பங்கினுடைய தலைவராக இருக்கிற பிரதீப் அவரும் இதற்கு மிக அற்புதமாக உதவி செய்திருக்கிறார். அடையார் பங்கினுடைய தலைவர், அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதை இணைத்த நம்முடைய பிரேயர் குழுவிலிருந்து, ஜெப குழுவிலிருந்து இணைத்த நட்டாலியா மற்றும் இதை ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற அஸ்வினி தலைவி, இதனோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் நான் நன்றியோடு இணைத்து பார்க்கிறேன். என்னிடம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி உங்களால மட்டும் இவ்வளவு வேலைகள் செய்ய முடியுது அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்வது, எங்களுடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபம் இல்லை என்றால் நாங்கெல்லாம் பாறை மீது கட்டப்பட்ட வீடு போல, யாரும் எங்களை அசைக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார்கள்.
அந்த ஜெபம் வழியாகத்தான் எங்களோட வாழ்வு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஜெப குழுவை நான் நன்றியோடு இணைத்து பார்க்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக இன்று நம்மோடு இணைந்து ஜெபித்த அந்த மான்ஃபோர்ட் பள்ளியிலுடைய அந்த சென்ட் லூயிஸ் பள்ளியில் படிக்கின்ற அந்த மாணவர்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அவரோடு ஜெபிக்கிறோம். நன்றியோடு இணைத்து பார்க்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. Thank you, Father. Thank you, Father. Thank you. Thank you so much. God bless you. Thank you, Natalia. Thanks for connecting and convey wishes to all the students, those who participated. Thank you. Yes, Father. Thank you so much. Definitely. Thank you.